சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். தேர்தல் ஆணையம் தேர்தல் திகதியை அறிவித்தவுடன் வாக்குச்சீட்டு அச்சடிக்கும் பணி தொடங்கும் என அரசாங்க அச்சு திணைக்களம் தெரிவித்துள்ளது. வாக்குச்சீட்டுகளை விரைவாக அச்சிடுவதற்கு தேவையான பணியாளர்கள் மற்றும் அச்சடிக்கும் வசதிகள் அச்சகத்தில் இருப்பதாக அதன் தலைவர் கங்காணி லியனகே தெரிவித்துள்ளார். அத்துடன் வாக்குச்சீட்டு அச்சிடுவதற்கு தேவையான பாதுகாப்பை தேர்தல் ஆணையத்திடம் இருந்து வழங்குவதன் மூலம் இது தொடர்பான பணிகளை 28 நாட்களுக்குள் முடிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு பணம் தேவைப்படுவதாக கங்காணி லியனகே குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மக்கள் மத்தியில் டைபாய்டு எனும் பாக்டீரியா பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். மலக்கழிவுகளால் டைபாய்டு பாக்டீரியா உருவாகும் அதேவேளை பாதிக்கப்பட்ட நபரின் மலத்தில் இருந்து மற்றொரு நபருக்கு பாக்டீரியா பரவுகிறது. வீட்டில் சமைத்த உணவை உட்கொள்ளாதவர்கள் மற்றும் வெளியூர் சென்று வருபவர்களை இதுகுறித்து அவதானமாக இருக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவித்தல் விடுத்துள்ளனர். இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உணவு மற்றும் பானங்களை தயாரிக்கும் போது அது மற்றொரு நபருக்கு பரவும் அபாயம் உள்ளது. எனவே இயன்றவரை வீட்டில் சமைத்த உணவுகளை உண்ணுமாறு சுகாதார திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த பாக்டீரியா தொற்று ஏற்பட்டால் காய்ச்சல், இதய துடிப்பு குறைதல், சோர்வு, இருமல், தலைவலி போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். எதிர்வரும் 22ஆம் தேதிக்கு பின் நாட்டில் உள்ள அனைத்து அரசு வைத்தியசாலைகளிலும் ஒன்றிணைந்து பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்க சங்கம் தெரிவித்துள்ளது. தனது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காததால் கடுமையான வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அதன் இணை அழைப்பாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். அதேவேளை ஊவா மாகாணத்தில் 20ஆம் தேதியும் மேல் மாகாணத்தில் 21ஆம் தேதியும் மாகாண மட்டத்தில் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஏப்ரல் 3ஆம் தேதி இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சுகாதார அமைச்சும் நிதியமைச்சும் தொழில் நடவடிக்கையை ஆரம்பித்து அந்த ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்தியதில் 15க்கும் மேற்பட்ட சுகாதார ஊழியர்கள் நீக்கப்பட்டு சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யுத்தத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்களை நினைவு கூறும் தினத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த ராணுவ வீரர்களை நினைவு கூறும் நிகழ்வு எதிர்வரும் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நாடாளுமன்ற மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இதனையடுத்து போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். அதன்படி அன்றைய தினம் பிற்பகல் 3 மணி முதல் பொல்துவஸ் சந்தி மற்றும் ஹெயின்ஹாம் சந்தியிலிருந்து நாடாளுமன்ற வீதியின் நுழைவு பாதை மற்றும் வெளியேறும் பாதை மூடப்படும். மேற்கண்ட வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகளுக்கு பின்வரும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அஞ்சல் மூலம் அனுப்பப்பட்ட சுமார் 10 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களை சுங்க திணைக்களத்தினர் மீட்டுள்ளனர். சீர்வே பகுதியில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றிலிருந்து குறித்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. குவாட்டமாலாவில் இருந்து பொலனறுவை பகுதியில் உள்ள விவசாயி ஒருவரின் பெயருக்கு இந்த போதைப் பொருட்கள் அடங்கிய பொதி அனுப்பப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த பொதியில் இருந்து 3 கிலோகிராமிற்கும் அதிக நிறைவுடைய ஐஸ் மற்றும் மெதமெட்மைன் ஆகிய போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீரற்ற காலநிலை காரணமாக பதுளை எல்ல வெள்ளவாய வீதியை நேற்று இரவு 8 மணி முதல் இன்று காலை 7 மணி வரை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மலிதகொள்ள பிரதேசம் உட்பட பல பகுதிகளில் வீதி ஆபத்தான நிலையில் காணப்படுவதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் இலங்கையின் விவசாயத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கு தயாராக உள்ள தனியார் துறை தொழில் முனைவோருக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். விவசாய நவீனமயமாக்கல் வேலைத்திட்டத்திற்காக 100 பிரதேச செயலாளர் பிரிவுகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இலங்கையில் முதன்முறையாக நிர்மாணிக்கப்பட்ட பசுமை இல்லத்தை பார்வையிடுவதற்காக நேற்று கேகாலை பகுதிக்கு சென்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார்.
மககம பொலேகுட பிரதேசத்தில் 18 வயது இளைஞனை கடத்தி சென்ற சந்தேகத்தின் பேரில் 17 வயதுடைய யுவதி மற்றும் அவரது தந்தையை அகலவத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று பிற்பகல் மககம பொலேகுட பிரதேசத்தில் வசிக்கும் இந்த இளைஞன் முச்சக்கர வண்டி பழுது பார்ப்பதற்காக சென்ற வேளை அவர் தாக்கப்பட்டு கடத்தப்பட்டதாக போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போது இந்த இளைஞன் அவரது காதலியின் வீட்டில் இருப்பதை போலீசார் கண்டறிந்துள்ளனர். இந்த இளைஞனை போலீசார் மீட்டு வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றதுடன் இளைஞனின் காதலி மற்றும் அவரது தந்தை நேற்று மத்துகம நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதற்கு முன்பாக தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பிரதமர் தினேஷ் குணவர்தன உடனான சந்திப்பின் போது அந்த ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இதனை வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதற்கு அண்மையில் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றது. இந்த நிலையில் தேர்தலை நடாத்துவதற்கான முழு அதிகாரமும் தினேஷ் குணவர்தனவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னெடுப்பது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு மற்றும் தினேஷ் குணவர்தனவுக்கு இடையில் நேற்று சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. தற்போது இலங்கையில் நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டங்களுக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்த முடியாது என இதன்போது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்கா சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் உள்ள 8 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பதுளை, நுவரெலியா, ரத்தினபுரி, கண்டி, மாத்தளை, கேகாலை, களுத்துறை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வளவகங்கை மற்றும் களுகங்கை ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் குறித்த நீர்த்தகங்களின் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சிலாபம் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வைத்தியர் மற்றும் மனைவி மீது கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் இடம்பெற்ற விருந்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தினால் கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது பலத்த காயங்களுக்குள்ளான வைத்தியரும் அவரது மனைவியும் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு வைத்தியசாலையில் வைத்தியராக கடமையாற்றும் 33 வயதான சாமுவேல் ஜோன்சன் மற்றும் அவரது 20 வயது மனைவி சுப்பிரமணியம் பிரித்திகா ஆகியோரை இந்த சம்பவத்தில் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த வைத்தியரின் வீட்டில் இடம்பெற்ற விருந்து பிரசாரத்தின் போது அங்கிருந்து ஒருவரை கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்து சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 2 இலங்கையர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். துபாயிலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் பொருட்களை கொண்டு வந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு தொகை கையடக்க தொலைபேசி மற்றும் பென் டிரைவர்களை வரி செலுத்தாமல் கொண்டு வந்தமை விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது. 2 சந்தேக நபர்களும் 1083 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் 200 USB பென் டிரைவர்களை விமான நிலையம் மூலம் நாட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்துள்ளனர். துபாயிலிருந்து இலங்கைக்கு வந்த விமானத்திலே இவ்வாறு பெருந்தொகையான தொலைபேசிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் 54, 26 வயதுடைய இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் கொழும்பு 13 பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் மர்ம பகுதியொன்று காணப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. புதுக்குடியிருப்பு இலங்கை வங்கிக்கு அருகாமையில் மர்ம பொதியொன்று அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அப்பகுதி மக்கள் மத்தியில் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த விடயம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் தெரியப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் மர்ம பொதியினை பரிசோதனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதன் பின்னர் பொதியின் உரிமையாளர் தன்னாலே இப்போதி தவறவிடப்பட்டது என கூறி அடையாளம் காட்டி போலீசாரிடம் இருந்து வாங்கி சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்பட்டி முதல் கொழும்பு வரையிலும் ஹம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையில் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் இலங்கை கடற்தொழிலாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் எனவும் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த கடற்பகுதிகளில் இடைக்கிடையே பலத்த மழை பெய்யும் எனவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பலத்த
தசாப்தங்களாக பலவந்தமாக காணாமலாக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களின் தலைவிதி மற்றும் இருப்பிடத்தை கண்டறிந்து வெளிப்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் அர்த்தமுள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் சம்பவங்களில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. காணாமலாக்கப்பட்டவர்களில் பிரச்சினை தொடர்பில் அரசு பாதுகாப்பு படைகள் மற்றும் துணை ராணுவ குழுக்களின் ஈடுபாட்டை ஒப்புக்கொள்ளவும் பகிரங்க மன்னிப்பு கேட்கவும் இலங்கை அரசாங்கத்துக்கு மனித உரிமைகள் அலுவலகம் அழைப்பு விடுத்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.